சாட்சியம் சொல்லாமல் இருக்காதீங்க. சரி, ஆக்சுவலி இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த 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 பொண்ணு 12 வருஷம் இரத்தப்போக்கினால் வருந்தி அந்த பெண்ணை நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா, இயேசுவுக்கு நல்லா தெரியும் அவள் தான் தொட்டான். இயேசுக்கு நல்லா தெரியும் அவள் தான் தொட்டான். ஆனாலும் இயேசு கேட்குறாரு, யார் என்ன தொட்டாங்க? அதாவது இயேசு சொல்ல விரும்புறது என்ன தெரியுமா? இயேசு சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம், அம்மா நீ என்னை தொட்டன்னு எனக்கு தெரியும், நீ என்னை தொட்டதுனால தான் உனக்கு ஹீலிங் கிடச்சதுன்னு எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். ஆனால் தெரிஞ்சிக்க வேண்டிய எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஏன்னா என்னை இத்தனையும் தொட்டு 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 வந்தவங்க ஒருத்தனும் உருப்படியாகாமல் போயிட்டு இருக்கிறான் பார். அதனால் என்னை நம்பிக்கையால் தொட்ட நீ உருப்படி ஆனேன்றத இவங்கக்கிட்ட சொல்லிட்டு போ அப்படின்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மகளாக மாறியவங்களுக்கு கிடச்ச அந்த ஆசீர்வாதம் ஆண்டவர் வாயால் கேட்குறார். அதனால் சாட்சியம் சொல்ல விரும்புகிறவன் சொல்லலை, நீங்கள் சாட்சியமானவங்க தயவு செய்து வந்து சொல்லுங்கள். என்னோடய பெயர் கிறிஸ்டி. நான் சித்தாலப்பாக்கம் பங்குலேருந்து வர்றேன். நான் ஆக்சுவலாக நான் என்னோடய ப்ராஜெக்ட்லேருந்து ரிலீஸ் ஆகிட்டேன். ஒரு 63 நாள் நான் வந்து பெஞ்சில் இருந்திருக்கேன். அப்போ நான் வந்து ப்ரேயர் பண்ணது என்னென்னா, 2 முறை இந்த எலாவூருக்கு வந்தப்போ ஃபுல்லாகவே நான் சாட்சி சொல்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். அதனால் நான் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்டது, ஆண்டவரே நான் சாட்சி சொல்கிறதுக்கு உங்களுடைய பிள்ளையாக வந்து நான் நிற்கணும் அப்படின்னு தான் நான் கேட்டேன். 63 நாளும் எனக்கு ப்ராஜெக்டில் ரிஜெக்ஷன். எந்த ப்ராஜெக்ட் போனாலும் ரிஜெக்ஷன். லாஸ்ட்டில் எனக்கு வந்து ஹெச்ஆர் கால் பண்ணி, உங்களுக்கு லாஸ்ட் ஒர்க்கிங் டே இன்னும் ஒரு 2 வீக்ஸில் சொல்லிவிடுவோம் அப்படின்ட்டாங்க. அப்போ என்னோடய கணவர், சரி விடு பார்த்துக்கலாம், என்ன நடக்குன்னு பார்த்துக்கலான்னு. ஆனால் எனக்கு ஒரே நம்பிக்கை, என் அப்பா என்னை கண்டிப்பாக வெறுங்கையாக அனுப்பவே மாட்டார், கண்டிப்பாக நிறைவானது கொடுப்பாருன்னு. ஆனால் எல்லா இடத்துலையும் நான் ரிஜெக்ஷன், எல்லா இடத்துலையும் நான் வந்து உங்களுக்கு ப்ராஜெக்டில் பில்லிங் இல்லை, இதே தான் எனக்கு ரிசல்ட் வருது. ஃபைனல் இன்டர்வியூ போகிறேன், ரிசல்ட் இப்படி தான் வருது. அப்போ நான் வந்து கடைசியாக ஒரு ப்ராஜெக்ட் வந்து அட்டன் பண்ணுறேன். நான் சொன்ன ஒரே ஜெபம், தூய ஆவியை நிழலிட்டு மாற்றும். இதை மட்டும்தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். அப்போ எனக்கு ஒரு ப்ராஜெக்ட்லேருந்து அலோகேஷன் கொடுத்துட்டாங்க. கிளைண்ட் இன்டர்வியூ ஆனால் அலோகேட்டே பண்ண மாட்டுறாங்க. ஹச்ஆர்ட்லேருந்து திரும்ப திரும்ப ப்ரெஷர் வருது, நீங்கள் இதுக்காக வெயிட் பண்ணாதீங்க, வேறு போங்கன்னு. ஆனால் நான் ப்ரேயர் பண்ணி எடுத்தது இந்த ப்ராஜெக்டை தான். அதனால் நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். கிளைண்ட் இன்டர்வியூவும் நடந்துருச்சு. ஆனால் நான் கிளைண்ட் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகலை அப்படின்னு எனக்கு வந்து ஃப்ரைடே ரிசல்ட்டும் சொல்லிட்டாங்க. அப்போ எனக்கு ஃபாதரோட டாக், லாசர் வந்து இந்த நோய் வந்து இறப்பில் முடியாது அப்படின்னு அந்த தூதர்கிட்ட ஆண்டவர் சொல்லி விடுவார். அதுதான் எனக்கு மனசில் வருது. கிளைண்ட் என்னை செலக்ட் ஆகலைன்னு சொல்லிடலாம், ஆனால் கண்டிப்பாக எனக்கு ஆண்டவர் தருவார்னு. அப்போ இந்த வேலை ஆசீர்வாத தியானத்துக்காக ஒரு ரீல்ஸ் போடுறாங்க. அதில் முதல்ல உன் ஆண்டவர்கிட்ட இருந்து அதை வாங்கு அப்படின்னு. நான் திங்கட்கிழமை மாஸ் அட்டன் பண்ணுறேன். போய் மாஸ் அட்டன் பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன். அப்போயும் நான் பிங் பண்ணி கேட்டதுக்கு, இல்லைம்மா நீங்கள் செலக்ட் ஆகலைன்ட்டாங்க. ஓகே, ஆனால் எனக்கு மனசில் ஒரு நம்பிக்கை என்னென்னா, என் அப்பா கண்டிப்பாக தருவார்னு. திங்கட்கிழமை இரவு 9:45க்கு அதே மேனேஜர் பிங் பண்ணுறாரு, உங்களுக்கு வேறு ரோலில் உங்களை அலோகேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு என்னை ஹார்ட்லாக் பண்ணிட்டாங்கன்றாங்க. ஆனால் ஆண்டவர் அதோடு என்னை நிறுத்தலை. செவ்வாய்க்கிழமை ஹெச்ஆர்லேருந்து கால் வருது, அந்த கிளைண்ட்டு அவங்களோட கம்பெனிக்கே வித்தின் 1 இயரில் ரிவைஸ்ட் ஆஃபர் கொடுத்து உங்களை எடுக்க போகிறாங்க, நீங்கள் இந்த கம்பெனியை விட்டே போக போகிறீங்கன்னு. ஸோ என்னோடய அப்பா வந்து, நான் ஒரு வார்த்தையை தான் பிங் பண்ணேன். நான் வந்து யோசுவா 1:5 விடாமல் ஜெபிச்சேன். உன் வாழ்நாள் எல்லாம் எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், உன்னை கை நெகிழவும் மாட்டேன், கைவிடவும் மாட்டேன். ஆமென், அல்லேலூயா. இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே புகழ், மரியே வாழ்க. சில அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் எவ்வளோ ஆசீர்வாதமாக தரார். அதனால் தயவு செய்து ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. நம்பிக்கையை மட்டும் விடாதீங்க. இந்த நம்பிக்கையை உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த சாட்சியம். நான் சொன்ன அந்த 1 மணி நேரம் சாட்சியத்தை விட இந்த 1 நிமிடங்கள் பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். பிகாஸ் உங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்க வந்திருக்கிறாங்க, உங்களை மாதிரி கஷ்டப்பட்டு அதிலிருந்து வெளியே வந்தவங்க வந்திருக்கிறாங்க. அதனால் கேளுங்க, நம்பிக்கையோடு கேளுங்க. பிரைஸ் தி லார்ட். என் பேர் அன்புதாஸ். நான் வந்து மேத்தா நகர் விண்ணேற்ற ஆண்டவர் ஆலய பங்குலேருந்து வரேன். நான் கடந்த ஜனவரியிலேருந்து ஒரு 6 மாதம் வேலை இல்லாமல் இருந்தேன். எவ்ரி மந்த் வந்து நாங்கள் நைட் விஜில் வருவோம், குடும்பத்தோடு பங்கெடுப்போம். ஜனவரியில் நடந்த நைட் விஜிலில் ஃபாதர் வந்து என்னோடய பெயரை சொல்லி கடவுள் ஆசீர்வதிக்காருன்னு வெளிப்பாடு சொன்னாங்க. அதை நான் எனக்கானதாக எடுத்துக்கிட்டு நான் அதுக்கப்புறம் தினந்தோறும் திருப்பலிக்கு செல்ல ஆரம்பித்தேன். திருப்பலியில் நன்றியோடு அதை பலிப்பீடத்தில் ஒப்பு கொடுத்து, இது எனக்கு வேலை கொடுத்துருக்கீங்க நன்றின்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் மாதந்தோறும் வந்து நல்ல ஒரு பாவசங்கத்தினம் செஞ்சு திருப்பலியில் பங்கெடுத்து நற்கருணை வாங்குவோம். அதே போல் மே மாதம் நடந்த ஸ்டூடெண்ட் ரிட்ரீட்டில் வந்து குடும்பத்தோடு பங்கெடுத்தோம். முடிஞ்சு போகிறப்ப ஃபாதரை பார்த்துட்டு, ஃபாதர் மாதிரி 6 மாதமாக வேலை இல்லாமல் இருக்கேன், ஜெபிச்சுக்குங்க அப்படின்னா ஃபாதர் சொல்லி அனுப்புனாங்க, அடுத்த மாதமே நீங்கள் நைட் விஜிலுக்கு வரும்போது வேலையோடு வருவீங்கன்ட்டு.
அதே போல் ஜூன் மாதம் ஃபஸ்ட் வீக்லேயே எனக்கு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிலேருந்து இன்டர்வியூ வந்தது. இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். ஃபஸ்ட் ரவுண்டே வந்து ஒரு நம்பிக்கை கிடச்சிது. அன்றைக்கே போயிட்டு அன்னிலேருந்து ஒரு 9 நாள் நன்றி திருப்பலியாக நவநாள் திருப்பலி ஒப்பு கொடுத்தோம். எல்லா ரவுண்டும் நல்லபடியாக முடிஞ்சு ஜூன் 24 எனக்கு ஆஃபர் லெட்டர் கிடச்சிது. கடவுள் என்ன மாதிரி வேலையை எனக்கு தந்து ஆசீர்வதிச்சார்னா, நான் அந்த கம்பெனி வந்து ஒரு கிறிஸ்டியன் கம்பெனி. ஸோ எவ்ரி டே அரௌண்ட் 4 o'clock வந்து எங்களுக்கு ஒரு ஷார்ட் ப்ரேயர் இருக்கும். அதுக்கப்புறம் நான் இதுக்கு முன்னாடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போவேன் ஆஃபீஸ்க்கு. இப்போ எனக்கு வீட்டிலேருந்து ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் தான் ஆஃபீஸோட டிஸ்டன்ஸு. அப்புறம் நான் கேட்ட சேலரியை கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சீனியர் மேனேஜர் ரோல் கொடுத்து, இதுக்கு முன்னாடிலாம் எனக்கு வேலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப ஷார்ட்டாக குறிப்பிட்ட நேரத்தில் முடிச்சு போகிற மாதிரி ஒரு இடத்த கொடுத்து இயேசுப்பா ஆசீர்வதிச்சிருக்காரு. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. பிரைஸ் தி லார்ட். இவருடைய சாட்சியம் தான் பாண்டிச்சேரியில் பெங்களூரில் நான் சொல்லிட்டு இருந்தேன். நான் இவருடைய சாட்சியம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது அந்த வேலை கிடச்சிருந்தா, இவருக்கு ஃபஸ்ட் ஒரு இன்டர்வியூ வந்தது. அந்த இன்டர்வியூனுடைய வேலை கிடச்சிருந்தா இன்னும் 6 மாதம் வேலை இல்லாமல் இருந்தார். அதனுடைய பாதி சம்பளம் தான் எல்லாம் கிடச்சிருக்குல்ல, 3/4 சம்பளம். ஆனால் அப்புறம் வந்த இன்டர்வியூ தான் ஆண்டவர் வேலையை கொடுத்தார். அது வந்து அவருக்கு 6 மாதம் வேலை இல்லாமல் இருந்து சம்பளம் இல்லாமல் இருந்தவருக்கு டபுள் த சேலரி கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். நம்பிக்கையோடு இருந்தார். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ். என் பேர் டாரத்தி. சென்ட் ஃப்ரான்சிஸ் சேவியர் சர்ச் பல்லாவரத்துலேருந்து வரேன். என் மகளுக்காக நான் வந்து 3rd Sunday மே மாதம் நாங்கள் எல்லாருமே வந்திருந்தோம். பாப்பா அக்கா எல்லாருமே வந்திருந்தோம். அப்போ வேண்டியிருந்தோம். நிறைய 21 ஸ்கூலுக்கு மேலெலாம் அப்ளிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தான். போன மாதம் அவளுக்கு வேலை கிடச்சதுக்கு. ஸோ என் பேர் பிராஞ்சி செலின்ராதா. ஊர் எனக்கு சொந்த ஊர் தென்காசி. நாங்கள் பையன் வீட்டில் இருந்ததுனால கிளம்பக்கத்தில் இருக்கேன். நான் இப்போ எனக்கு 92 கல்யாணம் முடிஞ்சுது. ஆனால் நான் வாடகை வீட்டிலே தான் இருந்துக்கிட்டு இருக்கேன். ஜூன் 21 இங்கே உள்ளிருப்பு தியானத்துக்கு முதல் அட்டன் பண்ணேன். ஆனால் வீட்டுக்கு போவே எனக்கு ஆண்டவர் 2 சென்ட் இடம் கொடுத்தாரு. இல்லை, இடம் கொடுத்துருக்காரு சொந்தமாக கூட. அதுக்கு தான் சால்சிக்கு நான் இன்னைக்கு வந்தேன். ஓ பிரைஸ் தி லார்ட். கேளம்பாக்கத்துலேருந்து ஒச்சியில் வந்திருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே புகழ், மரியே வாழ்க. ஸோ உங்களுக்கு ஒரு தேவை வரும்பொழுது உங்களுடைய தேவைக்காக மட்டும் ஜெபிக்காதீங்க. உலகத்தில் அதே தேவை இருக்கிற எல்லாருக்காகவும் ஜெபிங்க. பிரைஸ் தி லார்ட். என் பேர் மைத்திலி. ஹோலி ஸ்பிரிட் சர்ச் மீனம்பாக்கத்துலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் 2019 எல்லா ஊருக்கு வந்துகிட்டு இருக்கோம். எவ்ரி 3rd Sunday கண்டிப்பாக வந்துடுவோம். நைட் விசில் முடிஞ்ச வரைக்கும் வருவோம். ரெட்ரீட்டும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி அட்டன் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு வந்து பிஸ்னஸ் வந்து 20 இயர்ஸாகவே நிரந்தரமாகவே இருக்காது. எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் அது ஒரு 3 மாதம் தான் எங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி இருந்துட்ட காலகட்டத்தில் ஆண்டவருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு பிஸ்னஸ் வந்து நிரந்தரமாக ஆண்டவர் கொடுத்தாரு. ஆனால் அப்படியும் பல தடைகள் போராட்டங்களாகவே இருக்கும். இங்கே வர இறை வார்த்தை எங்களுக்குள்ளே போக ஆண்டவரை வந்து நாங்கள் தேவைகளுக்காக சந்திக்காமல் ஆண்டவரை வந்து அவரோட அன்புக்காக அவரை தேடி நாங்கள் வரும்போது அவர் எல்லாத்தையும் மாற்றி போடுறத எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் உணர்ந்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே மாற ஆரம்பிச்சிது. தொழிலெல்லாம் கொஞ்சம் முன்னேற ஆரம்பிச்சிது. நல்லபடியாக எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிது. அப்படியும் பிரச்சனைகள், ஏன்னா டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ்ன்றதுனால நிறைய ஆக்சிடெண்ட்ஸு, நிறைய பிரச்சனைகள்லாம் வரும்போது இங்கேருந்து கற்றுக்கிட்ட ஜெபம் வந்து தேங்க்யூ ஜீசஸ். எது நடந்தாலும் தேங்க்யூ ஜீசஸ். அந்த என்ன ஆனாலும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கார், ஆண்டவர் நம்மளை பாதுகாப்பார், அவர் நம்மளை பார்த்துப்பார் அப்படின்ற அந்த நம்பிக்கை மட்டும் எங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஜீசஸ் சொல்லிகிட்டே இருப்போம். எல்லா தடைகளையும் மீறி அப்படியே தொழில் நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிது. எங்களுக்கு சொந்த வீடுன்றது வந்து என் கணவருக்கு ஒரு 8 வயசுலேருந்து எனக்கு ஒரு 9 வயசுலேருந்தே சொந்த வீடுன்றது கிடையாது. அது சொந்த வீடுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிச்சுட்டே இருந்தோம். 2022 எங்களுக்கு ஒரு வீடுக்கான ஆசீர்வாதம், பெத்தேல்ன்ற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எங்களுக்கு இங்கே இந்த இடத்துலேருந்து கொடுத்தாரு. ஆண்டவர் அந்த வீட்டுக்காக நாங்கள் நன்றி சொல்லி ஜெபிச்சுக்கிட்டே இருந்தோம். ஆனால் அதுக்கான எந்த சூழ்நிலையும் இல்லை. ஏன்னா எங்களுக்கு சிபில் இதெல்லாம் இருக்குது, லோன் கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. அந்த மாதிரி இருந்தபோது ஒரு 6 மாதம் முன்னாடி கூட ஒரு லேண்டுக்காக ட்ரை பண்ணி பார்த்தோம். ஆனால் லோன் சேங்ஷன் ஆகலை, எங்களுக்கு கிடைக்கல. பட் ஜனவரியில் ரெட்ரீட் அட்டன் பண்ணிட்டு போனோம். மார்ச் 3 ஒரு ஃப்ளாட் ஒன்று பார்த்தோம். ஏப்ரல் 8 எங்களுக்கு வீடு ரெஜிஸ்ட்ரேஷனே நடந்துருச்சு. லோன் அந்த ஒரு வித்தின் ஒரு 3 வீக்ஸில் லோன் சேங்ஷன் ஆகி கிடைக்க வேண்டிய இடத்துல பணம் கிடச்சி எல்லாமே நடந்து நாங்கள் இப்போ அந்த வீட்டில் குடியே வந்துட்டோம். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
அப்புறம் என் தம்பி ஒய்ஃப் வந்து என் தம்பிக்கு கல்யாணம் ஆகி 3 இயர்ஸ் ஆகுது. அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லாமல் இருந்தது. என் தம்பி ஒய்ஃப்க்கு வந்து கொஞ்சம் ஓவரீஸில் ப்ராப்ளம் இருந்தது. 1 இயர் பிஃபோர் அவங்களுக்கு ஓவரீஸில் ஆப்ரேஷன் பண்ணும்போது லெஃப்ட்டு ஓவரி ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால் அதை ஃபுல்லாக இது பண்ணிட்டாங்க. ரைட் ஓவரி கொஞ்சம் இதுவாக இருக்குது. அதனால் இப்போதைக்கு கன்சீவ் ஆகக்கூடாது, கன்சீவ் ஆகிறதும் நம்ம ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் வந்து இங்கே எல்லா ஊரில் ஜெபிச்சுட்டே இருந்தேன். அவங்க எந்த வித ட்ரீட்மெண்ட்லாம் போகாமல் ஆண்டவரே நீங்கள் அவங்களுக்கு பிள்ளையை தரணும் அப்படின்னு வேண்டிகிட்டு இருந்தேன். அதன்படியே இப்போ அவங்க 6 மந்த்ஸ் கேரிங்காக இருக்காங்க. எந்த வித ட்ரீட்மெண்ட்டுக்கும் அவங்க போகலை. ஆண்டவர் வந்து அவங்களுக்கு ஒரு இதை குழந்தை செல்வத்தை கொடுத்ததற்காகவும் நன்றி செலுத்துக்கிறேன். இவங்களுடைய சாட்சியம் சில டைம் நான் உள்ளிருப்பு தியானத்தில் சொல்கிறது உண்டு. இவங்க எப்படி ஆண்டவர்கிட்ட அந்த வீடை கேட்டாங்கன்னா, ஆண்டவரே உன்னுடைய பலிப்பீடத்துக்கு பின்னால் எங்களுக்கு ஒரு வீடு வேணும். இப்படி தான் அவங்க ஜெபிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் பைபிளை திறந்து பார்க்கும்போது அப்படி ஒரு திருப்பாடலே இருக்குது. 65 நாள் திருப்பாடல் 65 நாள் ஆண்டவருடைய பலிப்பீடத்துக்கு பின்னாலே இவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வீடு எங்கே தெரியுமா? இவங்களுடைய பங்குக்கு பின்னாலேயே, அதாவது பலிப்பீடத்துக்கு பின்னாலேயே, மீனம்பாக்கம் ஹோலி ஸ்பிரிட் சர்ச், அந்த சர்ச்சினுடைய பலிப்பீடத்துக்கு பின்னாலேயே தான் ஆண்டவர் உங்களுக்கு வீடும் கொடுத்துருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். என் பேர் நிர்மல சித்ரா. நான் வந்து தாம்பரம் புனித பாத்திமா திருத்தலத்துலேருந்து வரேன். இப்போ 5 பேரை கூப்பிட்டு வந்திருக்கோம். பாரத்தோடு உட்காந்துருக்கோம். அப்போ ஃபாதர் சொல்கிறாங்க, ஜான்சி அவர்கள் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்துட்டாரு, அந்த வீட்டில் குழந்தை இருக்குதுன்றாரு. ஆனால் அவங்க வீட்டில் மலட்டுத்தன்மை, அந்த குழந்தை இருந்தும் இறந்து போயிட்டே இருந்தது. அந்த அம்மா அன்றைக்கி வரல, அவங்களுக்காக நாங்கள் ஜெபிச்சுட்ருக்கோம். அதே மாதிரி மெர்லின் அவங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுத்துட்டாரு, குழந்தை இருக்குது. அப்போ அவங்க 2 பேருமே நான் தியானிச்சுட்டே இருந்தேன். இன்னும் ஆண்டவர் இப்படி வெளிப்படுத்துகிறாரு. போயிட்டு வீட்டில் ஒரு 2 டேஸ் கழித்து, அம்மா உங்கள் வீட்டில் விசேஷமா, நான் 4 மாதம் கன்சீவாக இருக்காங்கம்மா. 2 பேருமே சேம் டேட்டு சேம். அவங்க திருப்பி அந்த குழந்தைங்கள்லாம் திருப்பி கலையிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் நான் ஒன்றே தான் சொன்னேன், ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்காரு, ஃபாதர் அதை சொல்லியிருக்காரு, இது ஸ்ட்ராங். அந்த 8வது மாதத்துலேயுமே அந்த குழந்தைங்கள எடுக்கணும்னாங்க. ஆனால் அவ்வளோ நம்பிக்கையோடு அந்த குழந்தைங்கள வயிற்றிலே வச்சு நாங்கள் எடுக்க மாட்டோன்னு அந்த குழந்தைங்க அழகாக ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை பிறந்து ஞானஸ்தானம் கொடுத்துறாங்க. இயேசுவுக்கே புகழ். என் பையன் வந்து குருத்துவத்துக்கு படிச்சுட்ருக்காரு. அவருக்கு பெரிய ஆப்ரேஷன். அது வந்து பெங்களூரில் இவர் நடக்கவே மாட்டார், 10 மாதம் பெட் ரெஸ்ட். அப்போ இதே 3rd வீக் சண்டே வந்து உட்கார்றேன். ஆண்டவரே நீர் எடுத்து பயன்படுத்தினவரை இங்கே உட்காந்துக்கிட்டு இத்தனை மக்களுக்கு வெளிப்படுத்துகிறாரு. அதே மாதிரி என் மகன் இல்லை, அது உங்கள் மகன். அவர் வந்து 10 மாதம்லாம் இல்லை, நான் நம்புகிறேன், உங்களுக்காக ஒப்பு கொடுத்துருக்கேன், நீங்கள் பண்ணணுன்னு. பெங்களூர்லேருந்து முடியாது நீங்கள் கூப்பிட்டு வந்தேன். ஒரு நாள் ஆப்ரேஷன், மறுநாள் எழுந்து வாக்கரில் வச்சு நடந்தார். அதுக்கு அடுத்த நாள் எழுந்து நடந்துட்டு இன்றைக்கி 8வது வருஷம் போயிட்டு அவர் ரீசெண்டாக இருக்கிறாரு. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. என் பேர் மரி அருள்மொழி, தூத்துக்குடியிலேருந்து வரேன். போன வருஷம் ரெட்ரீட் அட்டன் பண்ணோம், உள்ளிருப்பு தியானத்துக்கு வந்தோம். அந்த உள்ளிருப்பு தியானத்தில் ஃபாதர் வந்து திருப்பலியை யாரும் சுவைக்கலை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அந்த தியானம் முடித்து போகும்போது எனக்கு கிடைச்சது அந்த திருப்பலினா இப்படி இருக்குமா அப்படிங்கிறத அப்படி சுவைச்சு பார்த்தேன். பிரைஸ் தி லார்ட். நான் ஆக்சுவலாக இங்கே வந்து 3 டெஸ்டிமனி சொல்ல வந்திருக்கேன். எனக்கு ஜானில் ஜஸ்ட் 1 ஃபோன் கால் எனக்கு வேலை போயிடுச்சு. ஸோ ஃப்யூச்சர் அன்சர்டினிட்டியோடு இருந்தது. நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ண, நத்திங் வாஸ் ஃப்ரூட்ஃபுல். என் ஒய்ஃப் ஆக்சுவலாக இங்கே தியானத்துக்கு வந்திருந்தாங்க. முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே ஷி செட், நான் உனக்காக ப்ரே பண்ணிட்டு வந்திருக்கேன், நீ தான் டெஸ்டிமனி சொல்லணும் உனக்கு கிடைச்சது. நான் சைடு ஓகே ஃபைன். பட் அப்போ எனக்கு வந்த ஒரு கொஸ்டின், வேலை நல்லா தான் இருந்தது, ஏன் சடனாக வேலை போகணும்? ஆல்மோஸ்ட் 3-4 மந்த்ஸ் ஆகிடுச்சு, எல்லா இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டோம், கிடைக்கல. ஸோ காட், வாட் இஸ் யுவர் பிளான், வாட் யூ ஹேவ் ஃபார் மீ அப்படின்னு ஒரு கொஸ்டின் நான் கேட்டேன். 2 டேஸ்க்கு அப்புறம் ஒருத்தங்க என்கிட்ட வந்து சொன்னாங்க, உன்னோட MBA டிகிரி நீ முடிச்சிட்டியா அப்படின்னாங்க. இல்லை அரியர்ஸ் இருக்குது அப்படின்னா, கிளியர் பண்ணுறது தானே அப்படின்னாங்க. 20 இயர்ஸ் ஆகிடுச்சிங்க, 2006 எப்படின்னு ட்ரை அப்படின்னாங்க. ஸ்டடி சென்டருக்கு போனேன், ஒரு லெட்டர் கேட்டார், கொடுத்தேன், அப்ரூவ் பண்ணாங்க. மேலே எக்ஸாம் எழுதினேன், ஐ கிளியர்ட் மை அரியர்ஸ். ஜாப் இல்லை, சரி ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாது பிகாஸ் இட்ஸ் ஸோ ஹை, பசங்களுக்கு ஸ்கூல் மாற்றணும், என்ன ஸ்கூலுன்னு தெரியல. அதே மாதிரி ஒரு கேத்தலிக் இன்ஸ்டிடியூஷன் கிடைச்சிது, சேம் கரிக்குலம் வித் a less ஃபீஸ். அண்ட் ஸ்கூல் வந்து இது வரைக்கும் டேர்ம் ஃபீஸ் கேட்கல, they just took the admission fees and uniform. Term fees you pay when you get your job salary அப்படின்ட்டாங்க. And the third best thing is I've got my job and tomorrow is my joining date. மீனம்பாக்கம் ஹோலி ஸ்பிரிட் சர்ச்சிலேருந்து வந்திருக்கேன். என்னுடைய பெரிய மகளுக்கு ரொம்ப வருஷமாக டஸ்ட் அலர்ஜி,
குழந்தையால் படிக்கவே முடியாது. சடனாக தூங்கி எழுந்திரிப்பா. காலையில் எழுந்தானா ஃபுல்லாக அப்படியே கொட்டும் அவளுக்கு. தும்மல் தும்மல் தும்மல், கண்ணிலேருந்து ரெட்டிஷ் ஆகும், தண்ணியாக கொட்டும், மூக்கு செவந்துடும். குழந்தை எக்ஸாமுக்கு படிக்க முடியாது. புக்கை எடுப்பா, அம்மா என்னால் படிக்க முடியலன்னு ரொம்ப சஃபர் பண்ணுவாள். அப்புறம் ஏதோ ஒரு அலர்ஜி டேப்லெட்டு, ஒரு அட்டராக்ஸ், அதை மட்டும் வாங்கி வாங்கி போட்டுட்டு அந்த ஒரு டெம்பரரி ரிலீஃப் மட்டும்தான் அவளுக்கு கிடச்சிது. அப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் இயர் மே மாதம் 3rd சண்டே வந்திருந்தேன். ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார் என் மகளுக்கு. இன்றைக்கி அவள் இது நாள் வரலையும் ஒரு தும்மல் இல்லை, எதுவுமே இல்லை. குழந்தை நல்ல ஆசீர்வாதமாக இருக்கா. அதே மாதிரி இன்னொரு விஷயம், அவளுக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் ரொம்ப ஒரு வருஷமாக ரொம்ப அவசப்படுவா. ஒரு சும்மா வெயிலில் போயிட்டு வந்தால் எல்லாருக்குமே, எனக்கும் இருந்துச்சு, ஆனால் யூரின் இன்ஃபெக்ஷனாக எல்லாருக்குமே வந்து ஒரு டார்க் எல்லோயிஷாக தான் வரும். ஆனால் என் மகளுக்கு யூரின் கலந்து பிளட்டு கலந்து வந்துச்சு. அவளுக்கு ரொம்ப அவசப்படுவா. இரிட்டேஷன் இல்லை, ஆனால் பிளட்டாக போகும். இன்றைக்கி அதிலிருந்தும் ஆண்டவர் அவளை விடுபடுத்தியிருக்கார். ஆண்டவருக்கு நன்றி. நான் 3 இயர்ஸாக வந்து ஒர்க்கில் இல்லை, பாப்பா இருந்ததுனால. நான் இங்கே தேட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் இங்கே வந்து ப்ரே பண்ணிட்டு தான் வந்து நைட் விஜில் வந்திருந்தேன். வந்துட்டு அதுக்கப்புறம் தான் தேட ஸ்டார்ட் பண்ணேன். 3 மந்த்ஸில் எனக்கு 3 இயர்ஸாக ஒர்க்கில் இல்லை, பட் இருந்தாலும் ஒரு நல்ல சேலரியில் கொஞ்சம் வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து எனக்கு ஜாப் கிடச்சிது. என்னோட பேர் கார்மெல், கணவர் பேர் வந்து அருள் ஜோசப். நாங்கள் சிக்கோ நகர் அன்னை வேளாங்கண்ணி பங்கு வில்லிவாக்கம் அங்கேருந்து வரோம். எங்களுக்கு 2017 கல்யாணம் ஆச்சு. நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். 2019 டாக்டரை போய் பார்த்தோம், மெடிசன்லாம் கொடுத்தாங்க, சாப்பிட்டோம். ஆனால் எந்த பலனுமே இல்லை. 21 கடைசியில் போய் செக் பண்ணோம். உடம்பு செக் பண்ணும்போது அவங்க எங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை, ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொன்று சொன்னாங்க, எங்களால் குழந்தை பெற்றுக்க முடியாது, டோனர் மூலமாக பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அதை கேட்டுட்டு எதுவுமே பேசலை, அவங்கக்கிட்ட வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறமா நாங்கள் ஹாஸ்பிட்டல் பக்கமே போகலை. 4 வருஷம் வெயிட் பண்ணிவிட்டு ஆண்டவருக்காக தான் காத்துட்ருந்தோம். நீங்கள் கொடுத்தா நாங்கள் பேத்துக்கிறோம், இல்லை உங்களோட விருப்பம் எதுவோ அது நடக்கட்டும் அப்படின்ட்டு. லாஸ்ட் ஜூலை 5 வந்து ஃபஸ்ட்டு நைட் விஜிலுக்கு வந்தோம் ஃபஸ்ட் டைமு. அப்போ வந்து ஃபாதர் ஒரு விஷயம் சொன்னாங்க, அந்த தூய ஆவியை நிலைநிட்டு மாற்றும் அந்த ப்ரேயர் சொல்லி கொடுத்தாங்க. அதை வந்து நாங்கள் அடிக்கடி டெய்லி சொல்ல ஆரம்பித்தோம். டெய்லி சொல்லிக்கிட்டே இருப்போம். அப்புறம் இன்னொன்று வந்து, உங்களுக்காக மட்டும் ஜெபிக்காமல் உங்களோட தேவையோடு இருக்க மற்றவங்களுக்காக ஒரு 1000 பேருக்காவது ஜெபிங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனாலங்க நான் டெய்லி நாங்கள் ப்ரேயர் பண்ணும்போது எங்களை மாதிரி தேவையோடு இருக்கா குழந்தை இல்லாத மற்றவங்களுக்காக ஜெபிப்போம். குழந்தை இல்லாதவங்களுக்காக மட்டும் இல்லாமல் திருமணமாகாதவங்க, வேலை இல்லாதவங்க, கடன் பிரச்சனையோடு இருக்கவங்க, உடல்நலம் இல்லாமல் எல்லாருக்காகவுமே 2 பேரும் சேர்ந்து ஜெபிப்போம். அப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது ஆகஸ்ட்லேயும் வந்தோம், செப்டம்பரில் 3rd சண்டே வந்தோம். அதுக்கப்புறம் நான் அக்டோபரில் வர முடியல, நவம்பரில் வந்தப்போ நைட் ப்ரேயர் அட்டன் பண்ணோம். அப்போ வந்து ஃபாதர் வந்து இறையிறக்க ஜெபமாலை டைமில் வந்து என்னோடய பேர் சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொல்லி வெளிப்பாடு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டு நன்றி சொல்லிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். ஆண்டவரோட கிருபையால் நான் டிசம்பர்லேயே வந்து கன்சீவ் ஆகிட்டேன். இப்போ 8th மந்த் நடக்குது. குழந்தையும் நானும் ஆரோக்கியமாக இருக்கோம். ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. தேங்க்யூ. 9 வருஷத்துக்கு அப்புறம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? டிசம்பர் மாதம் குழந்தை வரம் வேண்டி நமக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு. 26 பேருக்கு நான் திரும்பவும் இது ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன். இஸ்வலன்பா இருந்தவர்களே, அதற்கு பிறகு கன்சீவ் ஆனவங்க, இல்லை குழந்தை அந்த நாட்களிலோ பிறந்தவங்க, தயவு செய்து டிசம்பர் 21 நினைக்கிறேன், டேட் நான் மறந்துட்டேன், 3rd சண்டே, டிசம்பர் 3வது ஞாயிற்றுக்கிழமை 2026 குழந்தை வர வேண்டி ஜெபிக்கிறோம். இங்கே ஜெபிச்சு போனவங்க குழந்தையோடு வந்து சாட்சியம் சொல்லுங்கள். இல்லை கன்சீவாக இருக்கிறவங்க குழந்தையோட வயிற்றில் குழந்தையோடு வந்து சாட்சியம் சொல்லுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் பாருங்கள், இந்த ஒரு சாட்சியம் இவ்வளோ அழகான ஒரு பிரசங்கம் பாருங்கள், நான் வைக்கிற 1 மணி நேரத்தை விட. ஸோ ஆண்டவர் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பதை உறுதி செய்கிறார். ஸோ பெற்று போனவர்கள் வந்து குழந்தையோடு வந்து சாட்சியம் சொல்லுங்கள். ப்ரைஸ் தி லார்ட். என் பேர் ஜாக்லின். நான் ஃபாட்டிமா சர்ச் கோடம்பாக்கம் பேரிஷ்லேருந்து வரேன். ஸோ நானும் இதே குழந்தை பாக்கியத்துக்கும் நான் 2024 வந்திருந்தேன். ஆக்சுவலி நான் அந்த இயர் நவம்பர் எனக்கு 2nd பேபி வந்து மிஸ்கேரேஜ் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் கன்சீவ் ஆகிறதுக்கே கொஞ்சம் பயப்படுவேன், லைக் ஏதாவது இதாயிருமா குழந்தைக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக டிசம்பர் வரும்போது எனக்கு அந்த பயத்துலேருந்து கடவுள் வந்து விடுதலை தந்தாங்க. ஸோ அந்த நெக்ஸ்ட் இயர் 2025 வந்து ஏப்ரலில் கன்சீவ் ஆயிருந்த 2nd பேபி. ஸோ இப்போ பேபியோடு வந்திருக்கேன். எனிவே டிசம்பர் சாட்சி சொல்லணும்னு நினச்சிருந்தேன். ஸோ இப்போ சொல்லும்போது எனக்கு ரிமைண்ட் ஆச்சு. அதே மாதிரி எனக்கு ஆக்சுவலி திருப்பி நான் இந்த லாஸ்ட் வீக் மண்டே வந்து மெட்டர்னிட்டி லீவ் முடிச்சுட்டு நான் ஜாயின் பேக் பண்ணேன். ஸோ பெஞ்சில் தான் அந்த ப்ராஜெக்ட்டுக்காக. அப்போ எங்களோட கம்பெனி பாலிசி படி 35 days மேலே இருந்தோன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக டெர்மினேட் பண்ணிடுவாங்க. ஸோ நான் வந்து
ஸோ மண்டே ரிப்போர்ட் பண்ணேன். ஸோ மண்டேலேருந்து எல்லார்ட்டும் பேசும்போது மோர் தென் 3-4 வீக்ஸ் எல்லோரும் இருக்காங்கன்னு தான் எனக்கு எல்லோரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு கொஞ்சம் நர்வஸ் ஆனேன். அப்புறம் நான் வீட்டுக்கு வந்து நைட் ப்ரேயர் நாங்கள் படிப்போம். ஸோ அப்போது ஹஸ்பண்டும் சொன்னாங்க, நீ தேங்க்யூ சொல்லு, அது மாதிரி மற்றவங்களுக்காகவும் எங்கள் ஃபேமிலியில் கொஞ்சம் பீப்புள் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சவங்களும் இருக்கும் போது நாங்கள் அவங்களுக்காகவும் சேர்ந்து நாங்கள் ப்ரே பண்ணோம். அது மாதிரி நெக்ஸ்ட் டே வரும்போது அம்மாவும் என்னை டிவைன் மாஸ்டர் சாப்லெட்டும் ஃபாதரோட டாக்கும் கொஞ்சம் கேட்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கேயே இயர் ப்ளக்ஸ் போட்டுட்டு நான் அது பாட்டு கேட்டுட்டு ப்ரேயர் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ டியூஸ்டே வெனஸ்டேக்கு அப்புறம் தேர்ஸ்டே எனக்கு 4th டே வந்து எனக்கு கால் வந்துச்சு. ஸோ ஆக்சுவலி எனக்கு இந்த கம்பெனியில் என்னை எடுத்தது ஆக்சுவலி டீம் லீடாக தான் எடுத்தாங்க. பட் அதுக்குள்ள ரெஸ்பான்சிபிலிட்டி இது எனக்கு கொடுக்கல. ஆக்சுவலி நார்மலாக ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இப்போ என்னைய ஜாப் கிடச்ச இது போஸ்ட் பண்ண இதில் வந்து என்னைய டீம் லீட்குள்ள ரோலுக்கு கொடுத்துருந்தாங்க. அதே ஒன் மோர் டெஸ்டிமனி, அம்மாவுக்கு வந்து ஆக்சுவலி ஒரு டெய்லி ஈவினிங் மாஸ் போவாங்க. ஸோ அந்த டைம் அம்மா வந்து சர்ச் ஸ்டெப்ஸ் ஏறும்போது விழுந்துட்டாங்க. ஸோ அது மைனர் சர்ஜரி பண்ணியிருந்தாங்க. பட் அதில் அம்மா ரொம்ப வீக் ஆகிட்டாங்க. அம்மாவில் உட்கார முடியல, படுத்தே தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அம்மா திரும்ப ஒரு லாஸ்ட் மந்த் உள்ளிருப்பு தியானத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்டாங்க. பட் அம்மாவுக்கு உட்காரக்கூட முடியாதனால நான் சொல்லியிருந்தோம். பட் அம்மா சொன்னாங்க, இல்லை நான் போயிட்டு வருவேன், கடவுள் என்ன நடத்துவாங்கன்னு. அப்புறம் அந்த 4 days ரிட்ரீட்டும் அம்மா நல்லா உட்காந்து தான் ரிட்ரீட் அட்டென்ட் பண்ணாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு 2 weeks கழிச்சு ரிவ்யூன்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே ரிவ்யூவில் கண்டிப்பாக ஒரு சர்ஜரி பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மந்த் அங்கே நைட் ப்ரேயர் நாங்கள் வந்திருந்தோம். இப்போ ஃபாதர் சொல்லியிருந்தாங்க, ஒரு சர்ஜரி பண்ணுறவங்களுக்கு தொடைக்கீழ ஒரு சர்ஜரி பண்ணுறவங்களுக்கு வந்து கடவுள் அந்த சர்ஜரி பண்ணாமல் அவங்களுக்கு தவிர்க்கிறாங்க, அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாங்கன்னு. அப்புறம் பார்த்தா அம்மாவுக்கு இந்த வீக் ரிவ்யூ போயிருந்தாங்க. அது ஃபுல்லாகவே அவங்களுக்கு ரிப்போர்ட் ஃபுல்லாகவே அம்மா ஃபுல்லாகவே க்யூர் ஆகிட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ. என்னோடய நேம் ஆண்டனி ஜெரால். என்னோடய நேட்டிவ் பிளேஸ் திருநெல்வேலி. 4 years முன்னாடி உள்ளிருப்பு தியானம் அங்கே அட்டன் பண்ண பிறகு நான் அப்ளை பண்ணாமலேயே இந்தியாவிலேயே பெரிய ஸ்கூலில் ஹை சேலரி பேக்கேஜோடு எனக்கு வேலை கிடைச்சிது. ஸோ 4 yearsஆக எனக்கும் பிரின்ஸிபாலுக்கும் ஈரான் இஸ்ரேல் வார் மாதிரிலாம் நடந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் இயர் டிசம்பர் என்ன நடந்தேன்னா, ஐ ஃபயர் யூ அப்படின்னாரு. நான் தேங்க்ஸ் ஃபார் கிவிங் த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லி, இங்கே இல்லைன்னா இன்னொன்று அப்படின்னு இன்னொரு ஸ்கூலில் ஒரு 2 நாளாக வேலை கிடச்சிச்சு. திரும்ப அங்கே வேலை கேட்கும்போது அதுவும் ஒரு இஷ்யூ இல்லை, ஐ வாஸ் ஃபயர்ட். அதுக்கப்புறம் திரும்ப 2-3 ஸ்கூலில் வேலை அப்ளை பண்ணும்போது ஏதோ ஒரு விஷயத்தில் பிளாக் ஆகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் ஃபாதரை பார்த்து ஒரு 5 minutes ப்ரேயர் பண்ணி, ஸோ நைட் விஜில் கொஞ்சம் நேரம் உட்காந்து ப்ரேயர் பண்ணேன். ஸோ 5 minutes ப்ரேயர் போதே ஈவினிங் வந்து நான் ஒர்க் பண்ண ஸ்கூல்லேருந்து எனக்கு கால் பண்ணியிருக்காங்க. நம்பர் சேஞ்ச் பண்ணனால கிடைக்கல. அதுக்கப்புறம் மண்டே வந்து திரும்ப என் ஃப்ரெண்ட்டை நம்பர் வாங்கி கால் பண்ணி பிரின்ஸிபல் உன்னைய கூப்பிட்றாரு அப்படின்னும் போது போய் பார்க்கும்போது யூ ஆர் ரீஅப்பாயிண்டட், டுமாரோ ஒன்வர்ட்ஸ் யூ கேன் கம் அண்ட் ஜாயின் அப்படின்னு சொல்லி எந்த பிரின்ஸிபல் வெளியில் அனுப்புனாரோ இப்போது அவரே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கார். சம்பள உயர்வு கூட கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன் இல்லையா? என்ன முந்தின சம்பளத்தை விட அதிகமாக சம்பளம் வேலையிலேருந்து தூக்கிட்டு திரும்ப வேலைக்கு வச்சுட்டு இன்னைக்கு சம்பளம் தூக்கியும் கொடுத்துருக்குறாங்க. குட், காட் பிளஸ். My name is Jose. I am from Tirupur, Puklipalyam church actually. Okay, this happened in December. It was actually for praying for people for baby. Actually at that time my elder sister, she is a depression patient since the last 18 years almost. So in the month of December she had a relapse. She became so very serious. She used to get herself isolated. Even if she used to open her mouth to speak to anybody, she used to irritate everybody. Nobody could handle her. It came into such a situation. In such a situation, I attended that retreat in December. Father told one word at that time, Judith, God is touching you, like that. Immediately after the retreat got over, when I went and I started to have lunch, my sister herself automatically called me and she started to speak to me. Before that, full week, whenever I used to call her, she used to never leave the call. But immediately after that, while I was having lunch itself, she called me and she started to speak to me. I realized, okay, God has started to work in her. Then from that day till now, she is fine. I thank God for that is something. In the same retreat, I also prayed for my daughter. She was very weak in studies. She used to get only around 55% or something. Yeah, Father told her word, Cheryl, God is touching you. Thereafter, she is getting about 80% mark. I thank God for that. The third one is actually last week, they were praying for those getting married. Yeah, my sister-in-law, my wife's younger sister, since more than a year we were searching for a proper groom for her, and she also started to get very desperate actually. Then during the retreat I prayed for her.
No, Father said only one thing, you must keep praying. None of your prayers will go in vain. It will just keep adding to your deposit. So with that faith we prayed it, and thanks to God, within 15 days, a suitable groom has been fixed in Tiruchi. Marriage is almost fixed now. Praise Allah. நான் ஜாபுக்காக தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக வந்தேன். 2022 வந்துட்டு ஒரு 8 மாதம் வேலை இல்லாமல் இருந்தேன். நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணேன். நானாக தேடி போன இன்டர்வியூஸ் எல்லாமே வந்து ஃபெயிலியராக தான் இருந்துச்சு. ஃபாதர்கிட்ட வந்து சொல்லும்பொழுது, உன்ன மாதிரி இருக்க பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணு, அதே மாதிரி உங்ககிட்டேருந்து நான் வேலை வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேளு, நீ தேடி போகிறேன்னு சொல்லாத, அப்போ உங்ககிட்டேருந்து இந்த வேலை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேளு அப்படின்னு சொல்லி சொன்னார். அது மாதிரி ஜெபிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஆஃப் ரோலில் ஒரு வேலை கிடச்சிது எனக்கு. 2022 ஆகஸ்ட் மந்த் அங்கே ஜாயின் பண்ணேன். 2024 நவம்பர் லாஸ்ட் டே வந்து நான் அந்த கம்பெனியில் இருக்கேன். என்னோடய கான்ட்ராக்டும் முடிய போகிறது. ஃபாதர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன், ஃபாதர் மாதிரி இருக்குது, எனக்கு ஜாப் போகிற மாதிரி இருக்குது, எனக்காக ஜாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆன் ரோல் பொசிஷன், ஒரு நல்ல பொசிஷன் கிடச்சிச்சு. அதில் வந்து சீனியர் அசோசியேட் ஃபெசிலிட்டிஸில் வந்து எனக்கு ஆண்டவர் வேலை கொடுத்தாரு. இது அவர்கிட்டேருந்து நான் வாங்கின வேலை. இடைவிட நன்றி உமக்குத்தானே, இடையில்லா தேவன் உமக்குத்தான்.